நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழ விடாமல் தடுக்கிறதோ, ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்கிறதோ, நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் பண்ணி போகாமல் தடுக்கிறதோ எது அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப் எமோஷனல் வூண்ட்ஸு. நம்மளோட பாஸ்ட் லைஃப் எமோஷனல் வூண்ட்ஸை ப்ராப்பராக நம்ம ஹீல் பண்ணிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது நம்மளோட பாடியில் ரியாக்ட் பண்ணும். நமக்குள்ளே நிறைய பிஹேவியர் சேஞ்சஸை அது உண்டு பண்ணும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்டர் மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த ஃபெயிலியர்ஸ், டிஸப்பாயின்மெண்ட், ஹர்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே சேவாகி இருக்கும். அப்பப்போ அந்த மாதிரி ஃபீலிங் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக நம்ம ஹீல் பண்ணிக்கணும். அப்படி ஹீல் பண்ணிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் டிசீஸாக மாறும், ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். சில பேருக்கு வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரீசனாக இருக்கும். சோஷியல் மீடியா, சில அடிக்ஷன்ஸு, ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இல்லாமல் இருக்கிறது, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன், லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி வந்துட்டு நமக்குள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த பாஸ்ட் லைஃப் எமோஷனல் வூண்ட்ஸு. ஸோ அப்போ நம்ம அதை ப்ராப்பராக வந்துட்டு ஹீல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்னா. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எமோஷனல் வூண்ட்ஸை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸு, அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் உங்களுக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபியரா, ஹர்ட்டா, டிஸப்பாயின்மெண்ட், சேடு, ஒரி, கில்ட்டு, ஷேம், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, எந்த ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். நீ டீப்பாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் கூட வந்துட்டு ஒரு லொக்கேஷனில் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணணும், அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணணும். அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபீல் பண்ணாமல் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று ஷாப்பிங் போவோம், இல்லைனா சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், வேறு ஏதாவது ஒர்க்கில் வந்து டைவர்ட் பண்ணிக்கிறோம். டைவர்ட் பண்ணிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ரிஃப்ளெக்டை வந்து நம்ம பாடியில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சம்டைம்ஸ் டிசீஸ், பிஹேவியர் சேஞ்சஸ் இந்த மாதிரி உருவாக்கி கொடுக்கும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணணும், கோ த்ரூ பண்ணணும். அதுதான் அதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, அதனால் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, அதை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த எமோஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் லெட் கோ பண்ணணும். லெட் கோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பில்லோ பீட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு சில ஹர்ட் இருக்கும், சில கோவம் இருக்கும், அதை ஃபுல்லாக எனர்ஜி லெவலோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லோ பீட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட வந்து பில்லோ பீட்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னொரு வே வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ரீத்திங் எடுத்துக்கலாம். டீப் ப்ரீத்திங் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணணும் டீப் ப்ரீத்திங்னா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுறப்போ நீங்கள் என்ன நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கோ, ஃபியர் அப்படின்னா, டென்ஷன் அப்படின்னா, நான் இதை என்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ணுறேன், என் பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷனோட தேர்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும். இந்த ஃபீலிங் என்கிட்டேருந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற இன்டென்ஷனோட ஒரு செல்ஃப் டாக் கொடுத்துக்கிட்டே இந்த ஃபீலிங் என் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீத் பண்ணுறப்போ, எக்ஸ்ஹேல் பண்ணுறப்போ இதை சொல்லிக்கிட்டே ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு வே வந்து ஜேர்னலிங். ஜேர்னலிங் அப்படின்னாக்கா நீங்கள் என்னெல்லாம் மைண்டில் வருதோ அதை அப்படியே பேப்பரில் எழுதிட்டு கிழிச்சு போட்டுடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு காம்னஸ், பீஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு 1 மந்த் கூட ஆகும். எப்போல்லாம் அந்த ஃபீலிங் வருதோ அப்போல்லாம் இந்த 3 வேஸில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எலிவேட் யுவர் எனர்ஜி லெவல். ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம், லெட் கோ பண்ணிட்டோம், கிளியராக இருக்கும் மைண்டு ஓரளவுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணலாம். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஆக்டிவாக பண்ணணும். பேசிவாக உட்காந்து டிவி பார்க்காம ஆக்டிவாக வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கில் உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்டு, பெயிண்டிங், பிடிச்ச ஒர்க்கில் உங்களை இன்வால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் ஃபோர்த் ஒன் வந்து நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதுதான். ஸோ அப்போ இந்த 4 ஸ்டெப்ஸையும் எப்போல்லாம் நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங் வருதோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரப்போ நம்மளோட அந்த பாஸ்ட் லைஃப் எமோஷன் வூண்ட்ஸ்லேருந்து ஹீல் பண்ணிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா என்ன நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். நான் நிறைய தெரப்பீஸ் இதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ், நீங்கள் என்ன எமோஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். செகண்ட் அதை ஃபீல் பண்ணும். தேர்ட் வந்து லெட் கோ பண்ணும், அதை வெண்டிலேட் பண்ணுறது
பண்ணுறதுக்கு பில்லோ பீட்டிங், டீப் ப்ரீத்திங், ஜேர்னலிங் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் எமோஷனல் wounds-ஐ நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.